ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய காலை பொழுதிலே வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஒரு வசனம் வேணுமாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நீதிமொழிகள் எழுதுகிற பொழுது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்களை குறித்து எழுதுகிறார். நம்முடைய இருதயத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் அநேகம் ஆயிரமாக இருக்கும். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட முடியாது. தினமும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தின் மேலும் நமக்கு எண்ணங்கள் உருவாகும் இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஒன்று நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய யோசனையாக இருக்க வேண்டும். இந்த காலை பொழுதில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை தாண்டி தேவனுடைய கர்த்தருடைய யோசனைகள் நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து நிலைநிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடுகிற அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும். அப்போ என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற யோசனை, என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள், அவை மாத்திரம் நிலைநிற்கும். என்று சொன்னால் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றுகிற எண்ணம் போல அல்ல அவருடைய இருதயத்தில் வரக்கூடிய யோசனைகள். ஆகவே தான் தெளிவாக சொல்கிறார், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் எதுவுமே பிரயோஜனமற்றவைகளாக இருக்கும். ஒருவேளை யோசிக்கலாம், எண்ணலாம், ஆனால் நிலை நிற்க முடியாது, நிலைப்படுத்தவும் முடியாது. ஆனால் கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும். எண்ணங்கள் மாறி போகிறவைகள், எண்ணங்கள் மறைந்து போகிறவைகள், எண்ணங்கள் நிச்சயமற்றவைகள். ஆனால் யோசனைகள் கர்த்தரிடத்தில் வருகிற பொழுது அது நிலை நிற்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆகவே இந்த காலை பொழுதிலே அநேக யோசனைகள் நம்மை குறித்து, நம்முடைய காரியத்தை குறித்து, நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து, நம்முடைய திட்டங்களை குறித்து, நம்ம செய்யக்கூடிய வேலைகள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கலாம். ஆமென். ஒருவேளை பார்க்கக்கூடிய விஷயங்களை குறித்து. ஆனால் கர்த்தருடைய யோசனைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவைகள் நிலை நிற்கும். ஆகவே தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நம்முடைய யோசனைகள் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் நிலை நிற்கட்டும். அவைகள் தான் நிலை நிற்கும், அவைகள் தான் என்னை நடத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இந்த காலை பொழுதை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்மிடத்தில், நம்முடைய இருதயத்தில் நம்மை குறித்து, வாழ்க்கை குறித்து, நடக்கிற விஷயங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மனைவியை குறித்து, புருஷனை குறித்து அநேக எண்ணங்கள் தினமும் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் நிலை நிற்காது. கர்த்தருடைய யோசனை மாத்திரம் நிலை நிற்கும். என்னுடைய எண்ணங்களை தாண்டி, என்னுடைய விருப்பங்களை தாண்டி தேவ சமூகத்தில் ஆண்டவரே, உங்களுடைய யோசனைகள் நிலை நிற்கட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிருபையில் ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, எங்களுடைய யோசனைகள் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் அநேகம், ஆமென், ஒன்றை பார்க்கிற பொழுது 1000 எண்ணங்கள் எங்களுடைய இருதயத்திற்குள்ளே வரும். ஆனால் அவைகள் நிலைநிற்கிறவைகள் அல்ல, அவைகள் செயல்பாட்டிற்குரியவைகளும் அல்ல. ஆனால் உம்முடைய யோசனைகள் எங்களை குறித்தவைகள், எங்களுடைய வாழ்க்கையை குறித்தவைகள், அவைகள் நிச்சயமாக நிலை நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த யோசனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நிலைநிற்கும்படியாக உங்களுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். God bless you.